இயேசு இங்கே மனிதர்களால் சாவுக்கு பிலாத்துவுக்கு முன்னால் வார்த்தை கடவுளுடைய திட்டம் நிறைவேறும் என்ற எதிர்நோக்குடன் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள இதோ இங்கு அமைதியாக நிற்கின்ற அந்த இயேசுவிடம் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இந்த தோத்திரம் செய்கின்றோம். மனிதன் என்ற முறையிலே அவருக்கு இந்த சிலுவையின் சுமையை தாங்குவது என்பது தடுமாற்றத்தை கொடுக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அந்த தடுமாற்றம் அவரை திசை மாற்றவில்லை. அவரது ஒரே குறிக்கோள் அவருடைய எதிர்நோக்கின் செயல் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவது. அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரை எத்தனை தடுமாற்றங்கள் வந்தாலும் அத்தனை முறையும் நான் மீண்டும் எழுவேன், மீண்டும் தொடர்வேன் எனது எதிர்நோக்கின் பயணத்தை என்று ஆண்டவர் இங்கே ஒரு முழு உறுதியோடு விழுந்து எழுந்து நடப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நமது கிறிஸ்துவ வாழ்வு என்ற எதிர்நோக்கின் பாதையிலே தடுமாறுதல், விழுதல், அடையவில்லை. ஐயோ, உனக்கு இப்படி அவர்களை தன்னோடு சிலுவை பயணத்திலே எதிர்நோக்கின் பயணத்திலே இணைத்துக் கொள்ளுகின்ற இந்த இயேசு கிறிஸ்துவை இங்கே காணுகிறோம். எழுந்து நடப்பதா அல்ல நீங்கள் ஈடுபடுங்கள். வெறும் உணர்ச்சியும்